அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னை கமிஷனரான அருணுக்கு தனிப்பட்ட முறையில் அலைபேசி மூலம் சீமான் நன்றி சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2010 அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம இருக்க ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவோ எதிரிகள் உருவாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாள்தோறும் பார்த்தீங்கன்னா சீமானுடைய அலைபேசியில இருந்து அலுவலகத்திற்கு வரைக்குமே ஏகப்பட்ட மிரட்டல்கள் நாள்தோறும் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் சீமான் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்மலாம் ரொம்ப எளிதில் கடந்து சென்றுட்டு இருக்கும்போது சீமானுக்கு இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை உண்டாக்குது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய தூணான சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அவருடைய வலைவலியில் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தாரு. அதாவது ஒரு இரவு 2 மணிக்கு நம்ம பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு தூங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு தருணத்தில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி கட்சியை கலைச்சிட்டு இல்லைன்னா உன்னை கொண்டுடுவா அப்படின்னு மிரட்டுறதும், அதற்கு பிறகு சீமானன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப ஆபாசமாக திட்டுறதும் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாகவே அந்த சீமானுக்கு நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோவில் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் குறித்து சென்னையுடைய கமிஷனரான அருண் பார்த்தீங்கன்னா சீமானுடைய ஃபோனை இனிமேல் நம்ம டேப் பண்ணணும் அப்படின்னும், யாரெல்லாம் சீமானுக்கு இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் தற்போது தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்துக்கு வந்து காவலர்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அது எந்த ஃபோன் எந்த இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்றத நாங்கள் ட்ராக் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க காவலர்கள். இந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே சந்தோஷமான சீமான் சென்னையுடைய கமிஷனரான அருணுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு விஷயத்திற்கு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நன்றியை சொல்லியிருக்காரு. எத்தனையோ காவலர்கள் இதுக்கு முன்னாடி மாறி இருக்காங்க. எல்லோருமே விளம்பர விரும்பியாக இருக்கும்போது தம்பி மட்டும் ரொம்ப துடிப்போட வேலை செய்யறது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்றதா சீமான் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இதற்கு முன்னதாக இருந்த காவலர்கள் அனைவருமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் போது புதிய கமிஷனரான அருண் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.